உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள். உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள். பிற இனத்தாரே நீங்கள் அனைவரும் ஆண்டவரை போற்றுங்கள். மக்கள் இனத்தாரே நீங்கள் அனைவரும் ஆண்டவரை புகழுங்கள். உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள். உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள். தினம் ஒரு திருப்பாடல் என்கிற நிகழ்வின் வழியாக இந்த காலை வேளையில் உங்களை சந்திப்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி கொள்கிறேன். இந்நாள் உங்கள் அனைவருக்கும் ஒரு இனிய நாளாக இருக்க இறைவன் உங்களை ஆசிராலும் அருளாலும் நிரப்பி உங்களை வழி நடத்துவாராக. இதோ இந்நாளில் நமக்கு கொடுக்கப்பட்டுள்ள திருப்பாடலானது உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நீங்கள் நற்செய்தியை பறைசாற்றுங்கள். அதாவது நாம் வாழக்கூடிய மனிதர்களிடையே அந்த இறைவனுடைய செய்தியை நாம் பறைசாற்ற வேண்டும். எவ்வாறு இயற்கையானது இறைவனின் செய்தியை, அதாவது இறைவனின் நன்மைத்தன்மையை அந்த இயற்கையானது நமக்கு வெளிப்படுத்தி கொண்டிருக்கின்றதோ அதுபோல கடவுளின் அன்பை நாம் உலகில் வெளிப்படுத்தக்கூடிய மனிதர்களாக நாம் இருக்க வேண்டும். கடவுளை நாம் ஆண்டவராகவும் கிறிஸ்துவாகவும் நாம் ஏற்றுக்கொண்டிருக்கின்றோம். நாம் ஏற்றதை நாம் அறிக்கையிட செய்ய வேண்டும். அறிக்கையிடுவது என்பது அதற்கேற்ப நாம் வாழ வேண்டும். இதோ இந்நாளில் நம் திருத்தூதரான புனித தோமாவுடைய நினைவை நாம் நினைவு கூர்ந்து கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். இவர் ஆண்டவருடன் இருந்த 12 திருத்தூதர்களில் ஒருவராக இருக்கின்றார். இதோ ஆண்டவர் இயேசு கிறிஸ்து காட்சி கொடுத்த பொழுது, நான் அவருடைய விழாவிலும் அவர் ஆணைகள் அடிக்கப்பட்ட அந்த இடத்திலும் கைகளை இட்டாலுடைய என நம்ப மாட்டேன் என்று கூறியவர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர் முன்பாக வந்து நிற்கின்றார். அவர் அந்த காயங்களில் தம் விரல்களை விட்டு பார்க்கின்றார். விட்ட உடனே அவர் ஆண்டவர் மீது வைத்த அந்த நம்பிக்கையை அறிக்கையிடுகின்றார். அந்த நம்பிக்கையை நிமித்தம் அவர் இந்திய நாட்டிற்கு அந்த நற்செய்தியை பணியை அறிவிக்க வருகின்றார். கிறிஸ்துவம் என்பதே யார் என்பதை அறியாத மக்களுக்கு அந்த கிறிஸ்துவ என்கின்ற விதையை நாம் விதைக்கின்றார். அவர் வழியாக இதோ இந்நாளில் நீங்களும் நானும் கிறிஸ்துவை அறிந்த மனிதர்களாக இருக்கின்றோம். உண்மை கடவுள் யார் என்பதை தெரிந்த மனிதர்களாக இருக்கின்றோம். இன்னும் சொல்ல போனால் கடவுளின் பிள்ளைகள் என்ற நிலைக்கு நாம் உயர்த்தப்பட்டிருக்கின்றோம். இது அவர் செய்த ஒரு செயல். அவர் ஆண்டவர் மீது வைத்த நம்பிக்கையை வெறுமனை தனக்குள்ளாக மட்டும் வைத்து விடாமல் அந்த நம்பிக்கையை மனிதர்கள் அனைவருக்கும் தெரிய வேண்டும். நான் அறிந்த தெய்வத்தை பிறரும் அறிந்து கொள்ள வேண்டும். நான் கண்ட தெய்வத்தை பிறரும் கண்டுகொள்ள வேண்டும், தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அந்த கிறிஸ்துவை நம்மிடையே கொண்டு வருகின்றார். எனவே இந்நாளில் நாம் சிந்தித்து பார்ப்போம். நாம் செய்யக்கூடிய செயல்களில் நம்முடைய வாழ்விலும் இறை விருப்பத்திற்கு ஏற்ப நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமா? இறை விருப்பத்திற்கு ஏற்ப வாழுகின்ற போது அத்தகைய வாழ்வானது நமக்கு ஒரு நிறை ஆசிரியை தரக்கூடியதாக இருக்கின்றது, ஆசிரியை பெற்று தருவதாக இருக்கின்றது. அத்தகைய ஆசை நமக்கு நிறை மகிழ்ச்சியும் நிறை வாழ்வினையும் பெற்றுத்தரும். எனவே இந்நாள் முதல் நாம் கிறிஸ்துவை பிரதிபலிக்கக்கூடிய மனிதர்களாக இருப்போம். நம்முடைய செயல்களிலும் சொல்லாலும் சிந்தனையாலும் அந்த கிறிஸ்துவை பிறருக்கு எடுத்து கூறுவோம். அதற்கு இறைவன் நமக்கு துணை புரிவாராக, துணை புரிந்து நம்மை வழி நடத்துவாராக என்பதோடு நம்மை இறைவன் பாதம் இந்நாளில் அர்ப்பணிப்போம். எங்களை அனுதினமும் ஆசிராலும் அருளால் நிரப்பி பாதுகாத்து வருகின்ற அன்பு தந்தையே இறைவா, இதோ இந்த இனிய நாளில் தந்தை எங்களை ஆசிராலும் அருளால் நிரப்பி பாதுகாத்து வருகின்ற மேலான கிருபைக்காக நன்றி கூறுகின்றோம். அன்பு தந்தையே, இதோ இந்நாளில் எங்களை முழுமையாகவும் பாதம் அர்ப்பணிக்கின்றோம். நீதாம் எங்களை ஆசீர்வதிப்பீராக, வழிநடத்துவீராக, துணை நிற்பீராக. நாங்கள் செய்யக்கூடிய செயலில் எடுக்கக்கூடிய முடிவுகளிலும் உண்மையே பிரதிபலித்து வாழ எங்கள் வாழ்வில் உமக்கே நாங்கள் முக்கியத்துவம் கொடுத்து செயல்பட நீதாமே துணை புரிந்தலும் வழிநடத்திலும் ஆசீர்வதித்தலும் உம்முடைய தூய ஆவியார் வழியாக எங்களை திடப்படுத்துவீராக, வழிநடத்துவீராக. இவையெல்லாம் எங்கள் ஆண்டவராய கிறிஸ்து வழியாக கெஞ்சி மன்றாடுகின்றோம். ஆமென்.